நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அதிரை FM 90.4. நமது சமூகம் நமது நலன். வாழ்த்துக்கள் நேயர்களே, நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க அதிரை FM 90.4 நமது சமூகம் நமது நலன் நிகழ்ச்சியில உங்க கூட இணைஞ்சிருக்கேன் நான் உங்க ஆர்ஜே சுபா. நம்ம திருச்சி மாவட்டத்துல 3 வருஷமா ஓனாவே பியூட்டி பார்லர் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய தனலட்சுமி அப்படிங்கிறவங்க தான் இன்னைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்காங்க. ஒரு பெண்ணா ரொம்ப சிறப்பா பியூட்டி பார்லரை ரன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இவங்க பியூட்டிஷியன் சம்பந்தமாகவும் பெண்களுடைய வளர்ச்சிக்கும் சுய தொழில் தொடங்கக்கூடியவங்களுக்கும் நிறைய பயனுள்ள தகவல்களை ஷேர் பண்ணிக்கிட்டதுக்காக ரெடியா இருக்காங்க. நேயர்களான நீங்களும் நிகழ்ச்சியை கேட்கறதுக்காக ரெடியா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நிகழ்ச்சியை மிஸ் பண்ணாம கடைசி வரைக்கும் தொடர்ந்து கேளுங்க. இப்போ வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்க அதிரை எஃப்எம்மில் அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும். வாழ்த்துக்கள் மேம். உங்களை பத்தி நம்ம நேயர்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. வாழ்த்துக்கு மேம். என் பேர் தனலட்சுமி. நான் திருச்சியில இருந்து பேசுறேன் மேம். திருச்சியில நான் ஓனா பியூட்டி பார்லர் வச்சிருக்கேன். யூனிசெக்ஸ் சலூன் வச்சிருக்கேன் மேம். ஓகே மேம். பியூட்டி பார்லர் வச்சிருக்கீங்க இல்லையா? எத்தனை வருஷமா பியூட்டிஷியன் தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் ஒரு 3 வருஷமா வச்சிருக்கேன் மேம். 3 வருஷமா வச்சிருக்கீங்க இல்லையா? ஸ்டார்டிங்ல நாமளுமே ஒரு பியூட்டி பார்லர் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தாட் உங்களுக்குள்ள எப்படி வந்துச்சு? நான் ஒரு 10 வருஷமா நான் இதே ஃபீல்ட்ல தான் பியூட்டி பார்லர்ல தான் நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். 10 வருஷமா நான் வேலை பார்த்தேன். நான் சொந்தமா நான் வைக்கிறதுக்கு எனக்கு எதனால ஒரு ஐடியா வந்துச்சுன்னா, என்னோட சேலரி பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல இருந்து அந்த 10 இயர் லாஸ்ட் வர வரைக்கும் ரொம்ப சேலரி நான் அதிகமா வாங்கல. நம்ம பாத்தீங்கன்னா நைட்டு 10 மணில காலையில 10 மணில இருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் வேலை பார்த்தாலும் அதோட சம்பளம் எனக்கு ஏத்தி தரல அவங்க ஓனர். அதனாலதான் நம்ம இவ்வளவு கஷ்டப்படுறோம், நமக்கு சேலரி கொடுக்க மாட்டாங்கிறதுக்காக தான் ஓனா வைக்கணுங்கிற ஐடியாவே எனக்கு ஃபர்ஸ்ட் வந்தது. ஒரு தன்னம்பிக்கையோட இந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த காலத்துல பாத்தீங்கன்னா பெண்கள் சருமம் சார்ந்து செய்யக்கூடிய தவறுகள் அப்படின்னா எதை சொல்லுவீங்க? இப்ப வெளியில அவங்க போறாங்கன்னா அவங்க ஸ்கின்னுக்கு எதுவுமே கேர் பண்ணிக்க மாட்டாங்க மேம். டைரக்டா ஸ்கின்ல அவங்க பாட்டுக்கு கிளம்பி போயிருவாங்க. இப்ப சன் ப்ரொடெக்ஷன் கிரீம் எல்லாம் நிறைய வந்திருக்கு. சன் அதெல்லாம் யூஸ் பண்ணணும். 3 hours ஒருக்கா நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணணும். நிறைய தண்ணி எடுத்தோம். 50% நம்ம ஃபுட்டு தான் மேம். அதுக்கப்புறம் 50% நீங்க வெளியில மெயின்டைன் பண்ணா மட்டும்தான் ஸ்கின் நல்லா மெயின்டைன் ஆகும். சில பேர் ஃபுட்டை கவனிக்க மாட்டாங்க. வெளியில மட்டும் நான் காஸ்ட்லியான கிரீம் வாங்கி போறேன், ஆனா எனக்கு ஸ்கின் சேஞ்ச் எந்ததுமே வரல அப்படிம்பாங்க. ஆனா ரீசன் பாத்தீங்கன்னா அவங்களோட மெயின்டெனன்ஸ் பாத்தீங்கன்னா ஃபுட் கண்ட்ரோலே அவங்க வச்சிருக்க மாட்டாங்க. கரெக்டான டைம்ல தண்ணி குடிக்க மாட்டாங்க. கரெக்டான ஜூஸ் எடுத்துக்க மாட்டாங்க. நமக்கு புரோட்டீன் அதிகமா இருந்தாதான் ஹேர் க்ரோத்துமே அப்பதான் வரும். நமக்கு ஹேர் ஃபால் அதிகமாகும். அவங்களுக்கு சில ஐடில ஒர்க் பண்றவங்களுக்கு எல்லாம் நிறைய ஹேர் ஃபால் ஆகும். ஸ்கின்னுமே அவங்களுக்கு எல்லாம் ஒரே இடத்துல வேலை பார்க்கறதுனால பாடி ஹீட்னால அவங்களுக்கு நிறைய பிரச்சனை வரும். ஓகே மேம். இப்போ நீங்க சொன்னீங்க ஃபுட்னால கூட நம்மளுடைய சருமம் நிறைய டேமேஜ் ஆகும் அப்படின்னு. ஸோ நம்ம சருமத்தை நல்லா க்ளோவா வச்சுக்கணும் அப்படின்னா என்ன மாதிரியான ஃபுட்லாம் எடுத்துக்கலாம்? வீட்டுல இருக்கிற மாதிரியே எடுத்துக்கலாம். நட்ஸ் எடுத்துக்கலாம், கீரை எடுத்துக்கலாம். உங்களுக்கு அயன் சத்து உள்ளது, புரோட்டீன் இதெல்லாம் அதிகமா நீங்க சாப்பிட்டீங்கன்னா மட்டும்தான் நம்மளோட ஸ்கின் மெயினா ஸ்கின் ப்ராப்ளம் ஆகுதுன்னா 50% நம்ம ஃபுட்டு கண்ட்ரோல் இல்லைன்னா மட்டும்தான் நம்ம ஸ்கின் ஹேர் எல்லாமே டேமேஜ் ஆகும். நமக்கு தண்ணி அதோட மெயினா தண்ணி தான். 50% நீங்க தண்ணி நிறைய எடுத்துக்கணும், ஜூஸ் நிறைய எடுத்துக்கணும். இதுதான் நம்மளோட மெயின்டைன் பண்றதுல இருக்கணும். நம்ம அதை விட்டுட்டு ஆயில் ஃபுட் அதிகமா இப்ப வெளியில நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, பீஸா பர்கர் நிறைய ஆயில் ஐட்டம்ஸ் தான் சாப்பிடுவாங்க. அதெல்லாம் சாப்பிட்டுட்டு எனக்கு ஸ்கின்ல பிம்பிள்ஸ் வந்துருச்சு, இந்த மாதிரி பிரச்சனை தான் அதிகமா வரும். ஓகே மேம். ஸோ எந்த மாதிரியான ஜூஸ்லாம் எடுத்துக்கலாம்னு சொல்றீங்க? எனக்கு தெரிஞ்சு நம்ம கேரட் ஜூஸ் எடுத்துக்கலாம், பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கலாம், மாதுளப்பழம் நல்லா இருக்கும், ஆரஞ்சு ஜூஸ். ஆரஞ்சுல நல்ல ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு இதுவே நமக்கு கொடுக்கும். கேரட் ஜூஸ் டெய்லியுமே எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸ்கின் நல்லாவே க்ளோ கிடைக்கும். அதே மாதிரி 3 hours ஒருக்கா நம்ம இப்ப காலையில ஒரு கிரீம் அப்ளை பண்ணிட்டு அவங்க வெளியில போவாங்க. திரும்ப நைட்டு 10 மணிக்கு தான் ஃபேஸ் வாஷ் பண்ணுவாங்க. சில பேர் அதை கூட மூஞ்சி கழுவா அப்படியே நம்ம டயர்னஸ்ல படுத்துருவோம். இதனாலே நமக்கு நிறைய இப்ப நம்மளுக்கு வீட்டுல தான் இருப்பேன்பாங்க ஹவுஸ் ஒய்ஃப் எல்லாமே. ஆனா அவங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் இருக்கும். வீட்டுல அவங்க எல்லா வேலையும் பார்ப்பாங்க, சமைக்கிறாங்க. மெயினா அந்த எண்ணெயில இருந்து அந்த மிளகாப்பொடியில இருந்து எல்லாமே நம்ம ஸ்கின்குள்ளதான் போகும். அப்ப அவங்க சமைக்கிறப்ப கரெக்டான ஒரு சன் ப்ரொடெக்ஷன் கிரீம் ஏதாவது ஒண்ணு போட்டுட்டு சமைச்சாங்கன்னா சமைச்சு முடிச்ச கையோட உடனே ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு திரும்ப அகைன் அந்த கிரீமை நம்ம யூஸ் பண்ணணும். இது மாதிரி ஃபாலோ பண்ணாங்கன்னா ஸ்கின்னுக்கு எந்த ஒரு டேமேஜும் இல்லாம நம்ம மெயின்டைன் ஆகலாம். சூப்பர் மேம். இப்போ இந்த மாதிரியான ஃபுட்லாம் எடுத்துக்கிட்டா நம்ம முகத்தை நல்லாவே க்ளோவா வச்சுக்க முடியும் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ இன்னுமே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த கெமிக்கல் ப்ராடக்ட்டை தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி கெமிக்கல் ப்ராடக்ட்டை நாம் யூஸ் பண்ணுறதுனால என்னென்ன தீமைகள்லாம் வருது?
இப்ப எப்படி தெரியாம வந்துட்டு அவங்களுக்கு வந்து ஒரு இப்ப வந்து ஒரு போன்லயே ஒரு கிரீமை பாக்குறாங்கன்னா அதை ஆசைப்பட்டு வாங்கிடுறாங்க. வாங்கிட்டு அதை யூஸ் பண்ணிட்டு எனக்கு இதனால இந்த கிரீம் யூஸ் பண்ணனால ப்ராப்ளம் அதிகமா, அப்ப தெரிஞ்சுக்கிட்டு நம்ம யூஸ் பண்ணணும். அந்த கிரீம் யூஸ் பண்றதுனால நமக்கு என்ன கிடைக்கும் அதெல்லாம் வந்து இப்ப நிறைய பொண்ணுங்க வந்துட்டு போன் வந்து நிறைய சர்ச் பண்ணி பாக்குறாங்க. அதெல்லாம் ஓகே தான். இருந்தாலும் ஒரு ஸ்கின் கேர் தெரிஞ்சு அவங்ககிட்ட சஜஷன் கேட்டுட்டு யூஸ் பண்ணாங்கன்னா பெட்டரா இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டினா வந்து நீங்க 3 இயர்ஸா பியூட்டி பார்லர் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? ஸோ உங்க பியூட்டி பார்லருக்கு வரக்கூடிய வாடிக்கையாளர்களுக்கு எல்லாத்தையுமே கஸ்டமைஸ்டா தான் செஞ்சு கொடுத்துட்டு இருக்கீங்களா? இல்ல மேம், இப்ப வந்து எப்படின்னா இப்ப ஒருத்தவங்க வராங்கன்னா எனக்கு இப்படிதான் பண்ணா ஸ்கின்னை பத்தி எல்லாம் வந்துட்டு அவங்க சொல்ற மாதிரி நம்ம செய்ய முடியாது. அவங்க ஸ்கின்னுக்கு என்ன ஏற்றபடிய மாதிரி தான் நம்ம ஃபேஷியலே பண்ண முடியும். ஹேருமே எடுத்துக்கோங்க, ஹேர் கட் வருவாங்க, எனக்கு இந்த மாதிரி ஹேர் கட் போன்ல கொண்டு வருவாங்க. நிறைய மாடல் இதுல யூடியூப்ல பார்த்துட்டு இன்ஸ்டாகிராம்ல எனக்கு இதே மாதிரி ஹேர் கட் வேணும் அப்படின்லாம் கேட்பாங்க. நாங்க சொல்றது என்னன்னா அவங்க கட் பண்றப்ப வீடியோ போடுறப்ப இருக்கிற மாதிரி நம்ம அதுக்கப்புறம் செட்டிங் முடிஞ்சோம்னா அதே மாதிரி இருக்காது. அப்படிங்கிறப்ப உங்க ஃபேஸுக்கு உங்க ஹேருக்கு என்ன ஹேர் கட் செட் ஆகுமோ அதை மட்டும் பண்ணுங்க அப்படிங்கிறது. கஸ்டமைசேஷன் பண்றது பாத்தீங்கன்னா மேக்கப்ல பண்ணலாம். எனக்கு மினிமலான மேக்கப் வேணும் பிரைடல் டைம்ல அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு ஏத்த மாதிரி நம்ம வந்து பண்ணி கொடுக்கலாம். அதுமே அவங்க ஸ்கின்னுக்கு ஏத்த மாதிரி தான் நம்ம பண்ண முடியும். ஓகே மேம், இப்போ பியூட்டி பார்லருக்கு பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி நிறைய பெண்கள் போய்கிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாருமே கவனிக்க வேண்டிய விஷயம்னு ஒன்று இருக்கும் இல்லையா? ஸோ பெண்கள்லாம் பியூட்டி பார்லருக்கு போறப்போ என்னென்ன விஷயங்களை கவனிக்கணும்? ஃபர்ஸ்ட் வந்துட்டு அவங்களோட ஹைஜீனிக் பார்க்கணும் மேம். சலூன்ல வந்துட்டு என்ன ப்ராடக்ட் இப்ப சில பேர் எல்லாருமே தான் நிறைய இப்ப சலூன் ஃபீல்ட் வந்து நிறைய வந்துருச்சு. ஒரு 10 ஒரே ஊர்ல ஒரு தெருவுல பாத்தீங்கன்னா ஒரு சலூன் தான் முன்னாடிலாம் இருந்துச்சு. இப்ப ஒரு தெருவுலயே ஒரு 5-6 சலூன் எல்லாம் ஓபன் பண்ணிருக்காங்க. என்ன ரீசன்னா இப்ப புதுசா ஃப்ரெஷர் எல்லாம் வந்துட்டு நிறைய பேர் யூஸ் பண்றாங்க. அவங்களோட வந்து எப்படி ஃப்ரெஷருக்கும் எக்ஸ்பீரியன் ஆளுக்கும் நிறைய டிஃபரெண்ட் இருக்கு. அதெல்லாம் அவங்க பாக்கணும். சலூன் வச்சிருக்காங்கன்னா இப்ப நிறைய பேர் பிராண்டை நோக்கி தான் வராங்கன்னு வச்சுக்கோங்க. இப்பெல்லாம் கொஞ்சம் தெளிவா தான் இருக்காங்க மக்கள். நார்மலா எடுத்தோன்னா சலூனுக்கு யாருமே போறது கிடையாது. நல்ல கூகுள் ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்துட்டு தான் அவங்க வந்து போறாங்க. ஒரு பியூட்டிஷியனாக இருந்து உங்கள் பியூட்டி பார்லருக்கு அதிகமான வாடிக்கையாளர்கள் என்ன பிரச்சனைக்காக வராங்க, அது எல்லாத்தையுமே நீங்கள் எப்படி ஃபேஸ் பண்ணுறீங்க? அதிகமானு பாத்தீங்கன்னா ஹேருக்கு வருவாங்க மேம். டேண்ட்ரப் இருக்கு, எனக்கு வந்துட்டு டேண்ட்ரப் பெயின் பிரச்சனை இந்த மாதிரி இருக்கிறது வருவாங்க. ஸ்கின்னுக்கு பாத்தீங்கன்னா எனக்கு டேன் அதிகமாயிருச்சு, நான் வெயிலே போறேன், மார்க்கெட்டிங் டீம்ல இருக்கவங்க, இன்ஜினியருங்க அவங்க எல்லாம் சைட்ல வெளியிலே நின்றுட்டு இருப்பாங்க. அப்படிங்கிறப்ப அவங்க வந்து எனக்கு அதிகமா பிம்பிள்ஸ் இருக்கு, ஆக்னி அதிகமா இருக்கும், பிம்பிள்ஸ் அதிகமா இருக்கும், இந்த மாதிரி பிரச்சனைக்கு தான் வருவாங்க. எப்படி ஒவ்வொருத்தருடைய ஸ்கின்னுமே இதுதான் ஆயில் ஸ்கின், இதான் ட்ரை ஸ்கின் அப்படின்னு கண்டுபிடிக்கிறீங்க? இல்ல அது தெரிஞ்சிடும் மேம். அவங்களோட ஆயில் ஸ்கின்ல வந்து நோஸ்லயும் நெத்திலையும் பாத்தீங்கன்னா ஆயில் லைட்டாவே அவங்களுக்கு இருக்கும். அது பார்த்தாவே தெரிஞ்சிடும். அதே மாதிரி பிம்பிள்ஸ் இருக்கு அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு ஹேர்ல டேண்ட்ரப் இருந்தாதான் ஸ்கின்ல வந்து நமக்கு பிம்பிள்ஸ் வரும். அது பிம்பிள்ஸை பார்த்தாவே இது டேண்ட்ரப்போட பிம்பிள்ஸா இல்ல வந்துட்டு நார்மலா ஹீட்னால வர பிம்பிள்ஸ்னாவே நமக்கு அவங்க ஸ்கின் பத்தி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். இப்ப நம்ம பாடியில எக்ஸ்ட்ரா ஆயில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அப்பயே நமக்கு வந்து பிம்பிள்ஸ் வரும், ஹீட்னாலையும் பிம்பிள்ஸ் வரும். இல்ல இன்னொன்னு தலையில நமக்கு டேண்ட்ரப் இருக்கிறப்ப அது ஒரு பிம்பிள்ஸ் ஒரு மாதிரியாக இருக்கும். அதை பாக்குறப்ப வந்து எல்லாருக்கும் ஒரே பிம்பிள்ஸ் மாதிரி தான் வெளியில இருக்கவங்களுக்கு தெரியும். இந்த ஸ்கின்னை பத்தி தெரிஞ்சவங்களுக்கு அந்த பிம்பிள்ஸ் பார்த்தோன்னே தெரிஞ்சிடும் உங்களுக்கு டேண்ட்ரப் இருக்கு. கரெக்டா செக் பண்ணா டேண்ட்ரப் இருக்கும் அவங்களுக்கு. அடுத்ததா வந்து நாம எந்த ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும்போதும் சரி, ஒரு குறிப்பிட்ட பணத்தை முதலீடா போட்டு தான் அந்த பிசினஸையே ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ நீங்களுமே எவ்வளவு பணத்தை முதலீடா யூஸ் பண்ணி இந்த பிசினஸை ஸ்டார்ட் பண்ணீங்க? நான் வந்துட்டு கொஞ்சம் ஃபர்ஸ்ட் பண்ணதெல்லாம் ஒரு 50,000 ரூபாயில இருந்து சின்னதா ஒரு 10க்கு 10 ஒரு கடை ஆரம்பிச்சேன் மேம். ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சேன். ஆனா அது எனக்கு வந்து சக்சஸ் ஆகல. ஒரு 4-5 டைம் வந்துட்டு நான் ஒரு 50 ஒரு 60,000 இந்த மாதிரி முதலீட்டுல தான் ஆரம்பிச்சேன். சின்னதா ஒரே ஒரு மிரர் வச்சு ஒரு சேர் வச்சு ஆரம்பிச்சேன். அது எனக்கு சக்சஸ் ஆகல. அதுக்கப்புறம் நான் ஒர்க்குக்கு மறுபடியுமே ஜாயின் பண்ணி நான் ஒர்க்ல தான் இருந்தேன். இப்ப ரீசனா நான் ஒரு 3 இயர்ஸ் முன்னாடியே வந்துட்டு ஒரு 40 lakhs வந்துட்டு நான் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணி ஒரு பிராண்ட் எடுத்து பண்ணிட்டு இருக்கேன். இப்ப எனக்கு அது ஓகே தான். சூப்பர் மேம், ஒரு விடாமுயற்சியோட இந்த பிஸ்னஸை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ நிறைய ஸ்ட்ரகிள்ஸை தாண்டி தான் இந்த பிஸ்னஸை பண்ணிட்டு இருப்பீங்க இல்லையா? ஸோ என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ்லாம் கடந்து வந்தீங்க? நிறைய பிரச்சனை இருக்கு மேம். சந்திக்கிறதுன்னு என்ன சொல்றதா, நமக்கு இப்ப நம்ம 10 பேர் நம்ம வேலை பாக்குறோம்னா அவங்களுக்கு கரெக்டான டைம்ல நம்ம வந்து சேலரி கொடுக்கணும். பிசினஸ் ஓடினாலும் ஓடாட்டியும் வந்து ஸ்டாஃபுக்கு நம்ம கொடுத்துதான் ஆகணும், வாடகை கட்டி தான் ஆகணும், லோன் பண்ணி இருக்கிறோம், அதுக்கு எல்லாமே நம்ம பண்ணி தான் ஆகணும். அதெல்லாம் வந்து ஒரு பெரிய பிரச்சனையா தான் இன்ன வரைக்கும் எனக்கு போயிட்டு இருக்குது. ஓகே மேம், என்னதான் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் உங்க பிசினஸ்ல இருந்தாலும் இன்னொரு பக்கம் உங்களை சந்தோஷப்படுத்துற வகையில ப்ரௌடான மொமெண்ட்டுமே இருந்திருக்கும் இல்லையா? அந்த மொமெண்ட்டை பத்தி சொல்லுங்க. எனக்கு ஓகே மேம். எப்படின்னா நான் வந்துட்டு பாத்தீங்கன்னா வந்துட்டு நான் இந்த அளவுக்கு வருவேங்கிறத வந்துட்டு நான் நினைச்சு பார்க்கவே இல்லை. ஆனா என்னோட வீட்டுக்காரர் வந்து ஃபுல் சப்போர்ட் எனக்கு பண்ணுவாங்க. அவங்களாலதான் நான் இங்க பிசினஸ் பண்றதுக்கு காரணமே அவங்க தான். அவங்க தான் வந்து நம்ம வேலைக்கு போயிட்டு இருக்கோம். அவங்களுக்கே நீ இவ்வளவு தூரம் உழைச்சாலும் நம்ம சேலரி ஏத்தி தர
தர மாட்டாங்க. நீங்க நம்ம சொந்தமா பிசினஸ் பண்ணோம்னா நமக்கு வந்துட்டு இப்போ ஒரு மேக்கப்பே நாங்க வந்துட்டு வேலை பாக்குறப்ப நான் ஒரு 15,000 ரூபாய்க்கு பண்ணுவேன். அதுல எனக்கு வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே கிடைக்காது. மேக்கப் இதுல மேக்கப் நம்ம போறோம்னா நைட் வந்து ஏர்லி மார்னிங் வந்துட்டு 4 மணிக்கெல்லாம் முகூர்த்தம் வந்துட்டு வரும். அப்ப நம்ம தூங்க மாட்டோம் நைட்டு ஃபுல்லாவே. அதை முடிச்சுட்டு போனாலும் அடுத்த மேக்கப் வரும். உடனே ஓனர் வந்து அடுத்த மேக்கப் நீங்க போங்க. ஒரே நாள்ல நம்ம 4-5 மேக்கப் எல்லாம் போயிட்டு வந்து கொடுத்தாலுமே அவங்க வந்து சேலரி ஏத்தி கொடுக்க மாட்டாங்க. இதுவே இப்ப நம்ம ஓனா பண்றப்ப அதோட இது நமக்கு தானே கிடைக்கும். கஷ்டப்பட்டாலும் அந்த அமௌண்ட் நமக்கு தான் கிடைக்கும். அதுல நமக்கு ஒரு திருப்தி இருக்கும்ல. ஒரு பெண்ணா எந்த ஒரு செயலை செய்யும் போதும் சரி, அவங்களுக்கு ஃபேமிலி சப்போர்ட் அப்படிங்கிறது அவசியமான ஒன்றா இருக்கும். ஸோ உங்களுக்குமே இந்த பிஸ்னஸ்க்கான ஃபேமிலி சப்போர்ட்லாம் எப்படி இருந்துச்சு? என்னை போனாவே சில பேர்லாம் கிண்டல் பண்ணுவாங்க. ஆனா நான் அதை அடுத்தவங்க இந்த காதுல சொன்னாங்க, இந்த காதுல வந்து கேட்பேன். நான் இந்த அளவுக்கு வந்திருக்கவே முடியாது. நான் வேலைக்கு போன காதுல இருந்து என்னை வந்து அவங்க எல்லாம் வம்பளுத்துட்டு தான் இருக்காங்க இன்ன வரைக்குமே. ஆனா நான் இப்ப கொஞ்சம் சொந்தமா நான் 2 கடை வச்சிருக்கேன் அப்படின்னோட இப்ப அதை பத்தி கொஞ்சம் விட்டுட்டாங்க. எல்லாத்துக்குமே காரணம் நம்மளுக்கு காசு தான். மேல வந்துட்டோம் வளர்ந்துட்டோம் அப்படின்னா வந்துட்டு கீழே இருக்கிறத திரும்ப பேச மாட்டாங்க. ஒரு பியூட்டிஷியனா இருந்து நிறைய நல்ல விஷயங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ நேயர்களுமே பார்த்தீங்கன்னா இந்த தருணத்தில் நம்ம நிகழ்ச்சியை கேட்டுட்டு தான் இருப்பாங்க. ஸோ அவங்களுமே சருமம் சார்ந்த ஏதாவது ஒரு பிரச்சனையை தீர்த்து வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக உங்களை காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா எப்படி காண்டாக்ட் பண்ணுறது? இப்ப திருச்சியில வந்துட்டு நம்மளது சூரிய சவுல்னு இருக்கும் மேம். காட்டூர்ல வச்சிருக்கேன். என்னோட நம்பர் வேணா நீங்க கீழே போடுங்க, கால் பண்ணுங்க. நான் கண்டிப்பா வந்துட்டு நான் சப்போர்ட் பண்றேன். ஓகே மேம். 9087870387 இது என்னோட நம்பர். நீங்க எப்ப வேணாலும் கால் பண்ணலாம். சூப்பர் மேம். வருங்காலத்தில் உங்களை மாதிரியே ஒரு பியூட்டிஷியன் ஆகணும் அப்படிங்கிறதுக்காகவே நிறைய மாணவர்கள் பியூட்டிஷியன் சார்ந்து படிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்குலாம் நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? இப்பனா நம்ம ஒரு வேலை செய்யறோம்னா அந்த வேலையை பிடிச்சிதான் வந்து செஞ்சா மட்டும்தான் சக்சஸ் ஆக முடியும். சில பேர் கடமைக்குன்னு வேலை பார்ப்பாங்க, சில பேர் இன்ட்ரெஸ்ட் அவங்களுக்கு பிடிக்க ஏதோ வீட்டுல சொல்லிட்டாங்க அப்படிங்கிறதா சில பேர் வருவாங்க. இந்த வேலையை பொறுத்த வரைக்கும் வந்து நிறைய சாட்டிஸ்பாக்சன் நம்ம பண்ணிக்கணும். ஒரு இது செய்யறோம்னா அது ரொம்ப இன்ட்ரெஸ்டோட செஞ்சா மட்டும்தான் கத்துக்கவும் முடியும். படிச்சோன்னு எல்லாருக்குமே வந்துடாது. எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6 மந்த்தாவது ஒரு இதுல வந்துட்டு ஒர்க் பண்ணணும் ட்ரெயினரா. அதுக்கப்புறம் வந்து இப்ப எடுத்தோடனே ஸ்டார்டிங்கே நான் வந்து பெரிய சம்பளம் எதிர்பார்த்துதான் பிள்ளைங்க எல்லாமே எடுத்தோடனே எதிர்பார்க்கறாங்க. நான்லாம் வந்துட்டு ஒரு 10 வருஷம் கழிச்சுதான் ஒரு 18,000 ரூபாய் சேலரியே வாங்கினேன். இப்ப வர ஃப்ரெஷருக்கே ஸ்டார்டிங்கே 15,000 ரூபாய் சேலரி படிச்சு முடிச்ச உடனே. அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு சேலரியை மட்டும் தான் பாக்குறாங்களே ஒழிஞ்சு அவங்க வந்து இந்த தொழில வந்து நல்லா கத்துக்கிட்டு நம்ம வந்து இது பண்ணணுங்கிறது வந்து அந்த பிள்ளைங்களுக்கு வரமாட்டுது. சேலரி ஒதுக்கி வச்சுட்டு ஃபர்ஸ்ட் இந்த இதுல தொழில நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து இந்த நமக்கு பிடிச்ச வேலையை கரெக்டா நம்ம பிடிச்ச மாதிரி செய்யணும் இன்ட்ரெஸ்டோட. அப்ப மட்டும்தான் நம்ம இதுல ஜெயிக்க முடியும். இப்போ இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ண டைம்ல இருந்து இதுக்கான வரவேற்பெல்லாம் மக்கள்கிட்ட எப்படி இருந்துச்சு? நல்லாவே சப்போர்ட் பண்ணாங்க மேம். இப்போ இன்னுமே வந்து உங்க பிஸ்னஸை டெவலப் பண்றதுக்கு ஃபியூச்சர்ல இதெல்லாம் செய்யணும் அப்படிங்கிற புது ஐடியா, அடுத்த கட்ட பிளானிங்கிறதுலாம் இருக்கா? எனக்கு வந்துட்டு இன்னும் 2 பிரான்ச்சஸ் ஓபன் பண்ண ஒரு ஆசை இருக்குமா. உங்களுடைய இந்த அடுத்த கட்ட பிளான் சக்ஸஸ் ஆகிறதுக்கு அதிரை எஃப்எம் சார்பாக பெரிய பெரிய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டோம். இப்போது அடுத்ததாக ஒருத்தர் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்னா வைங்களேன், அவங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய ஆலோசனைகள் என்னவா இருக்கும்? ஒரு தொழில நல்லா கத்துக்கிட்டு அதுல சக்சஸ் ஆகும் நம்பிக்கையோட வந்து பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணா கண்டிப்பா பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல எல்லாருக்குமே வந்துடாதுதான். ஆனா வந்து நம்ம அட்லீஸ்ட் ஒரு வருஷமாவது கஷ்டப்பட்டா மட்டும்தான் அந்த இதுல வந்து நம்ம ஸ்ட்ராங்கா இருக்க முடியும். நான்லாம் ஒரு 10 வாட்டி கடையை வச்சு காலி பண்ணுனேன். இப்ப ஸ்டாண்டர்டா வந்துட்டு அதுக்கு நான் அது விட்டுறல. எனக்கு நமக்கு இது வரல, நமக்கு லாஸ் ஆயிடுச்சு அப்படிங்கறத நம்ம விட்டுட்டு வேற வேலைக்கு நம்ம போனாலும் அடுத்தவங்கள்ட்ட நம்ம ஒரு 10,000 ரூபாய்க்கு தான் வேலைக்கு நம்ம பார்க்க முடியும். இதுவே நம்ம முயற்சி பண்ணிட்டே இருந்தோம்னா கண்டிப்பா ஒரு நாள் ஜெயிக்கலாம். நம்பிக்கையை மட்டும் நம்ம விடவே கூடாது. ஓகே மேம். நம்பிக்கை இருந்தால் எல்லாருனாலையுமே பிஸ்னஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நல்ல தகவலை இந்த தருணத்தில் ஷேர் பண்ணிங்க. நல்லா இருந்துச்சு. இப்போது ஒரு பக்கம் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களா இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஒரு பெண்ணாக இருக்கிறதுனால இந்த கொஸ்டின் கேட்குறேன். ஒரு பெண்ணாக மற்ற பெண்களுடைய வளர்ச்சிக்கு இந்த தருணத்தில் என்ன சொல்ல நினைக்கிறீங்க? நான் என்னை பொறுத்தவரை இப்போ பெண்ணுங்க நிறைய பேர் வந்துட்டு இன்னும் வீட்டுக்குள்ளேயே தான் இருக்காங்க. படிச்சு முடிச்சுட்டு பிள்ளைங்க எல்லாருமே கல்யாணம் ஆயிடுச்சுன்னா வீட்டை விட்டு வெளியில எங்குமே போதில்ல. வீட்டுக்கார் இல்லாம வெளியில அவங்களுக்காக போக முடியாம எல்லாம் சுச்சுவேஷன் இருக்காங்க. இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம யாருமே நம்ம கூடாது. வீட்டுக்காரா இருந்தாலும் சரி, நம்ம பசங்களா இருந்தாலும் சரி, ஒரு சில நேரத்துல மட்டும்தான் அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. நமக்கு தேவையானதை நம்ம தான் செஞ்சுக்கணும். வெளியில வந்து அவங்கவுங்க வெளி உலகத்தை நானும் வெளி உலகம்லாம் இல்லாமே தான் நான் வீட்டுக்குள்ளேயே தான் நான்லாம் இருந்தேன். இப்ப நான் ஒரு 15 வருஷமா மட்டும்தான் நான் வெளியில எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வெளியில
வந்துட்டு எனக்கு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன். அதே மாதிரி பெண்ணுங்க எல்லாருமே அடுத்தவங்களை யாருமே நம்பக்கூடாது. சொந்தமா படிப்பு இருந்தாலுமே ஒரு தொழில் கத்து வச்சுக்கணும். நாளைக்கு வீட்டுக்காரர்களோட நம்ம கைவிட்டாலும் சரி, பசங்க நம்மளை விட்டாலும் சரி, நம்மள காப்பாத்திக்கிற முடிய அளவுக்கு நமக்கு நம்பிக்கை வேணும். ஓகே மேம், இப்போ அடுத்த கொஸ்டினா வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு எப்படி பியூட்டிஷியன் மேல இவ்வளவு ஆர்வம் வந்துச்சு? ஸ்டார்டிங் எனக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் கிடையாது மேம். நான் வந்துட்டு வீட்டுல தான் இருந்தேன். என் ஃப்ரெண்டு வந்து சலூன் வச்சிருந்தாங்க. சும்மா அவங்க கூட டைம் பாஸுக்கு நான் போய் உட்கார்ந்து இருந்ததுதான். அதுக்கப்புறம் அவங்க மேக்கப் போறப்ப எங்க போனாலும் என்னை வந்து ஹெல்ப்புக்கு வந்து கூட்டிட்டு போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் சரி ஓகே இது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நான் வந்து பெருசா படிக்கல, நான் 8th ஸ்டாண்டர்ட் தான் படிச்சிருக்கேன். அதனால இப்ப நான் படிப்பு மெயினா நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துக்கு வேலைக்கு போனா படிப்பு ஃபர்ஸ்ட் முக்கியமா பாப்பாங்க. அப்படிங்கிறப்ப எந்த வேலையும் என்னால வந்துட்டு வெளியில என்னால போய் பண்ணவும் முடியல. இந்த வேலையை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு விஷயத்த கத்துட்டு நல்லா அது பிராக்டிக்கல் தான் இந்த வேலையில வந்து முக்கியம். படிப்பு வந்து ஓரளவுக்கு தெரிஞ்சா போதும், ஒரு இதை ப்ராடக்ட்டை பத்தி படிக்க தெரிஞ்சா போதும். அதனாலதான் நான் மெயினா இந்த ஒரு இதை நான் வந்துட்டு தேர்ந்தெடுத்தேன். இதுல போனப்ப மட்டும்தான் படிக்காம இருந்தாலும் வந்துட்டு நமக்கு செய்யற தொழில கரெக்டா நம்ம பார்த்து பண்ணோம்னா சக்சஸ் ஆகுற மாதிரி இருந்துச்சு எனக்கு. ஓகே மேம், இப்போ அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் இப்போலாம் நைட் டைம் கண் விழிச்சு கூட ஒர்க் பண்ணுவாங்க, சிஸ்டம் மொபைல்லாம் அதிகமா பார்ப்பாங்க. ஸோ அவங்களுக்குலாம் பார்த்தோம்னா இந்த கருவளையம் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்கும். அந்த கருவளையத்தை நம்ம எப்படிலாம் போக வைக்கலாம் மேம்? கருவளையம் மெயினா வந்துட்டு 50% அயன் இல்லைனாலுமே நமக்கு வந்து கருவளையம் வரும். சிஸ்டத்துல ஒர்க் பண்றவங்களுக்கும் வந்துட்டு அந்த சிஸ்டத்தோட பவர் வந்துட்டு நமக்கு இருக்கனாலுமே கருவளையம் வரும். அதனால அவங்க என்ன பண்ணுவோம், ஒர்க் முடிச்சிட்டதுக்கு அப்புறம் கண்ணை வந்து ரோஸ் வாட்டர்ல காட்டன் வச்சு நீட்டா கிளீன் பண்ணிட்டு, அதுக்கு நைட்ல சீரம் இருக்கு, ஐ சீரம், அந்த கருவளையத்துக்குன்னு இருக்கு, அந்த சீரம் யூஸ் பண்ணலாம். சில பேருக்கு அந்த சீரம் என்னால வாங்க முடியல அப்படிங்கிறவங்களுக்கு வந்து வெள்ளரிக்காய், உருளைக்கிழங்கு அரிச்சு அதை பேக் மாதிரி போடலாம். விளக்கெண்ணெய், தேங்காய் எண்ணெய் இதெல்லாமே கண்ணை சுத்தி அப்ளை பண்ணிட்டு நம்ம டெய்லி தொடர்ந்து ஒரு எது பண்ணனாலும் ஒரு 3 மாசத்துக்கு அவங்க தொடர்ந்து அதை பண்ணனா மட்டும்தான் அதோட ரிசல்ட் வந்து தெரியும். இப்போ வந்து அடுத்த கொஸ்டினா, நீங்க ஒரு பியூட்டிஷியன் அப்படிங்கிறதுனால இந்த கொஸ்டின் கேட்குறேன். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய முகத்தை அழகா வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே வீட்டிலேயே இயற்கையா செலவே இல்லாம சில டிப்ஸை மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஏத்த மாதிரி நம்ம நிகழ்ச்சியில நீங்க ஒரு இயற்கையான டிப்ஸை பத்தி சொல்ல முடியுமா? ஒன்னும் இல்ல, நம்ம வீட்டுல வந்துட்டு வாழைப்பழம் இருக்கு பாத்தீங்களா, அது நல்ல ப்ளீச் நமக்கு வந்து கொடுக்கும் ஃபேஸ்ல. நல்ல கனிஞ்ச வாழைப்பழத்தை தூக்கி போடணும்னு நினைப்பாங்க, அதை வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணோம்னா ஃபேஸ்ல நல்லா ஒரு டிஃபரன்ஸ் தெரியும். அதே மாதிரி வீட்டுல இருக்கிறப்பே வந்துட்டு தயிர், பாலாடை, ட்ரை ஸ்கின்னா இருக்கவங்கலாம் வந்து பாலாடை யூஸ் பண்ணலாம். நல்ல அவங்களுக்கு ஒரு மாய்ஸ்சரைசர் கண்டென்ட் வந்து நம்ம கொடுக்கும் அவங்க ஸ்கின்னுக்கு. வந்துட்டு ஜூஸ், தண்ணி இதெல்லாம் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தீங்கன்னாவே வந்துட்டு ஸ்கின் வந்துட்டு நல்லாவே மெயின்டைன் ஆகும் வீட்டுல இருக்கப்ப. சூப்பர் மேம், இது வரைக்குமே பியூட்டிஷியனாக இருந்து நிறைய நல்ல தகவல்களை ஷேர் பண்ணீங்க. இப்போ லாஸ்ட்டாக நம்ம அதிரை எஃப்எம்க்கும் அதிரை எஃப்எம் நேயர்களுக்கும் என்ன சொல்ல போறீங்க? ஓகே, நேயர்களுக்கு நான் என்ன சொல்றதுன்னா, கரெக்டான ஃபுட் கண்ட்ரோலும் வந்து மெயின்டைன் பண்ணினாவே நல்ல ஸ்கின் வந்து நல்லாவும் இருக்கும், நம்ம ஹெல்த்துமே நல்லாவே இருந்திருக்கும். அதை பார்த்துக்கிட்டாவே போதும். நேர்கள் வீட்டுல தான் இருக்கோம் அப்படிங்கிறதுக்காக நம்ம எதுவுமே நம்மளை கவனிச்சிக்க மாட்டோம். வீட்டுல நம்ம ஹஸ்பண்டுக்கோ பிள்ளைங்களுக்கு எல்லாருக்குமே நம்ம சமைச்சு கொடுப்போம். ஆனா நம்மளோட ஹெல்த்தை நம்ம பார்த்துக்கவே மாட்டோம். ஆனா இப்ப நம்மளோட ஹெல்த்தை பார்த்துக்கிட்டா மட்டும்தான் நீங்க உங்க பிள்ளைங்களை பார்த்துக்க முடியும். அதனால நல்ல ஃபுட்டு மட்டும் கரெக்டான ஃபுட்டை வந்து கண்ட்ரோல்ல மெயின்டைன் பண்ணிக்கோங்க. எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த அதிரை எஃப்எம்க்கு நன்றி சொல்லி நான் இதை முடிச்சுக்கிறேன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ மேம். நேயர்களே, நம்ம அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சியை மிஸ் பண்ணாம கடைசி வரைக்கும் தொடர்ந்து கேட்டிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில திருச்சி மாவட்டத்துல 3 வருஷமா பியூட்டி பார்லரை ரன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய தனலட்சுமி அப்படிங்கிறவங்க நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு நமக்காக நிறைய பயனுள்ள தகவல்களை ஷேர் பண்ணாங்க. இவங்களுக்கு நம்ம அதிரை எஃப்எம் சார்பாகவும் நேயர்கள் சார்பாகவும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிச்சுக்கலாம். இப்போ நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற போகிறேன். நான் உங்கள் ஆர்ஜே சுபா. நேயர்களே, நம்ம அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள், விமர்சனங்களை எங்க கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 7373776904 என்ற இந்த எண்ணுக்கு கால் பண்ணியோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ தெரிவிக்கலாம். இதனை பொதுநலன் கருதி வெளியிடுவோர் அதிரை பண்பலை 90.4. நமது சமூகம் நமது நலன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்க அதிரை எஃப்எம்மில் அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும்.